ஹே ஹாய், இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்லீவ் கட்டிங் டிப்ஸு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்லீவு பார்த்தீங்கனாலே தெரியும். இது வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல மட்டும் பஃப் இருக்குது, உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். சென்டரும் சைடும் கீழே வந்து பார்டரை வந்து அழகாக இங்கனக்குள்ளே கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்லீவை எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து ஸ்லீவை வந்து நம்ம கட் பண்ணியாச்சு, லைனிங் பீஸ் கட் பண்ணியாச்சு. மெயின் ஃபேப்ரிக்கை பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ எக்ஸஸாக இருக்குதுன்னு. ஸோ இதில் வந்து இந்த ஷேப் கொண்டு வர்றது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். இது டபுள் ஃபோல்டாக இருக்குது, மெயின் ஃபேப்ரிக் டபுள் ஃபோல்டாக இருக்குது, லைனிங்கே டபுள் ஃபோல்டாக இருக்குது. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்சுவலாக இந்த கார்னர், அதாவது ஃபோல்டிங் சைடு இங்கிட்டு இருக்குது, இது ஓப்பன் சைடு இங்கிட்டு இருக்குது. ஸோ இதுவும் ஓப்பன் சைடு, இது க்ளோசிங் சைடு. ஸோ இதையும் கார்னராக ஒரே மாதிரி இப்படி ஷேப்பாக வச்சுட்டு, ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இங்கேருந்து நம்ம அதாவது டாட்டு, அதாவது இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வைக்கிறது வந்து இந்த லைனிங்லேருந்து ஒரு பங்கு மாதிரி எடுக்கணும். அதாவது இதில் 4 பங்குல ஒரு பங்கு எடுக்கணும். இப்போ இது 8 இருக்குன்னா நம்ம ரெண்டு எடுத்தால் போதும். ஸோ இங்கேருந்து 2 இன்ச்சு ஒரு குட்டி மார்க்கிங், அதே மாதிரி கீழே 2 இன்ச்சில் ஒரு மார்க்கிங். ஸோ இந்த மார்க்கிங் வந்து இந்த இடத்துலையும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துக்கு நேராக கரெக்டாக இங்கே ஒரு மார்க்கிங், அதே மாதிரி கீழே இந்த இடத்துல ஒரு மார்க்கிங். ஸோ இந்த மார்க்குக்கு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இந்த மார்க்கிங்கை வச்சுக்கணும். ஸோ இந்த மார்க்கை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கிங்லேருந்து இந்த கார்னருக்கு ஸோ இந்த மாதிரி இப்படி டிராயிங் பண்ணிக்கணும். ஸோ கட்டிங்கும் இந்த ஷேப்பில் தான் நம்ம கட் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு மார்க், இங்கே ஒரு மார்க் பண்ணிட்டோம். இங்கே ஒரு குட்டி கட் கொடுத்துடணும், இங்கே ஒரு குட்டி கட், அதே மாதிரி இங்கேயும் குட்டி கட் கொடுத்துட்டு இந்த இடத்துக்குள்ளே நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கணும். ஸோ இந்த இடத்துக்குள்ளே ஃப்ளீட்ஸ் வைக்கையில் இந்த இடத்துல நம்மளுக்கு எப்படி கவர் ஆகணும் போது இந்த இடத்த மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ இந்த ஸ்லீவை அப்படியே இதுக்கு ஃபேவராக அந்த மாதிரி அமுக்கி தச்சுட்டு இந்த பேலன்ஸ் வந்து இதோட ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ அப்படி ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி ஷேப் உங்களுக்கு வந்துடும். அதாவது லைனிங்க்கு அளவாக இந்த இடம் இருக்கும், இந்த ஃபேப்ரிக்கு எக்ஸஸாக இருக்கிற மாதிரி. அதாவது இது வந்து இந்த மாதிரி பஃபினஸாக தெரியறதுக்காக, சரிங்களா? லைனிங்லேருந்து இந்த பஃபினஸ் இந்த அளவுக்கு வர்றதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மெத்தட் யூஸ் பண்ணணும். இங்கேருந்து 2 இன்ச்சு, இங்கேருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணி இதிலேருந்து இந்த இடத்துக்கு அப்படியே கட் பண்ணணும். லைனிங்கை இந்த டைரெக்ஷனில் வச்சு நம்ம இங்கே ஒரு குட்டி கட், இங்கே ஒரு குட்டி கட் கொடுத்து இதை ஃபுல்லாக ஃப்ளீட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். அதாவது இந்த 4 இன்ச்சுக்குள்ளே வர மாதிரி ஃப்ளீட்ஸு கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த லைனிங்கோட மெயின் ஃபேப்ரிக்கை வச்சு ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஷேப்பில் உங்களுக்கு வந்துடும். ஸோ பஃப் ஸ்லீவு என்ன மாதிரி தைக்கணும் அப்படின்னு ரொம்ப யோசிக்க வேணாம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அழகான ஸ்லீவும் ஸ்டிச் பண்ண